வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எத்தனாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்னா நவம்பர் 19க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மொத்தம் 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. என்ன, இவர் ஒரு ஆஸ்திரேலியாவின் டான் விருதை பெற்றிருக்கிறாரு. ஓகேவா, F1 ரேசர். ஓகே, F1 ரேசரு. இவரு ஆஸ்திரேலியா மதிப்புமிக்க டான் விருதை யார் பெற்றிருக்காருன்னா ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வாங்கியிருக்கிறாரு. ஓகே, ஆஸ்திரேலியாவோட ஃபார்முலா 1 ரேஸ்ல இவரு கலந்துட்டு இருப்பாரு. டான் அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு. 7 கிராண்ட் பிரிக்ஸ் ரேசஸ்ல இது வரைக்கும் வென்றிருக்கிறாரு. ஓகே, 7 கிராண்ட் பிரிக்ஸ். ஆஸ்திரேலியா ஃபார்முலா 1 ஆஸ்கார் பியாஸ்ட்ரி நடப்பு F1 சீசனில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆஸ்திரேலியாவோட மிக உயர்ந்த விருதான டான் விருது அவருக்கு வளர்ந்திருக்காங்க. பியாஸ்ட்ரி 2025 சீசன்ல 7 கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயங்கள்ல வென்றிருக்கிறார். ஓகே, அடுத்து ஹாலிவுட் ஆக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச டாம் குரூஸ். ஓகேவா, ஹானரரி ஆஸ்கர் அவார்டு கொடுத்திருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த 2025 கவர்னர்ஸ் விருதுகளில் கௌரவ ஆஸ்கார் விருதை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாம் குரூஸ் பெற்றிருக்கிறாரு. ஸோ ஹாலிவுட்டின் மிக நீடித்த மற்றும் செல்வாக்குமிக்க நட்சத்திரங்கள்ல டாம் குரூஸ் 2025 கவர்னர்ஸ் விருதுகளில் கௌரவ அகாடமி விருதை அவரு வாங்கியிருக்கிறாரு. ஓகே, 63 வயதில் திரைப்படம் நடிப்பு மற்றும் நாடக திரைப்பட அனுபவத்தை பாதுகாப்பதில் அவர் செய்த மிக நீண்ட இந்த துறைக்கு பண்ணதுனால இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எப்ப அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள ரே டால்ஃபி ஃபால் ரூமில் நடைபெற்ற இந்த விழாவில் கலாச்சார நிலவரப்பை வடிவமைத்ததுக்காக இவங்களுக்கு இந்த ஆஸ்கார் இது கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்க யாருன்னா கீர்த்தி சுரேஷ். ஓகேவா, தமிழ், தெலுங்கு, கேரளா ஆக்ட்ரஸ். யூனிசெஃப் இந்தியாவோட குழந்தைகள் உரிமைகளுக்காக பிரபல வழக்கறிஞராக யார் ஆனார்கள் அப்படின்னா, வழக்கறிஞர் என்ன, செலிபிரிட்டி அட்வொகேட். ஓகேவா, செலிபிரிட்டி அட்வொகேட்னு சொல்லுவாங்க. செலிபிரிட்டி அட்வொகேட்ஸ் யாருன்னா கீர்த்தி சுரேஷ். யூனிசெஃப்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. ஓகேவா, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு குழந்தை உரிமைகள் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க புகழ்பெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் யூனிசெஃப் இந்தியாவின் பிரபல வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது யூனிசெஃப் அப்படின்னா, யூனிசெஃப்ங்கிறது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஓகேவா, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 11 டிசம்பர் 1946. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க் சிட்டி, யூஎஸ்ல. ஓகே, நிர்வாக இயக்குனர் கேத்தரின் எம் ரசல். அடுத்து 4 ஜக்ருதி பிளாட்ஃபார்ம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி? ஜக்ருதி பிளாட்ஃபார்ம் இது எந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம். ஜக்ருதி பிளாட்ஃபார்ம் எம்பவரிங் கன்சியூமர்ஸ். ஸோ நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம். ஸோ ஜனவரி 1, 2025 தொடங்கப்பட்ட இந்த ஜக்ருதி தளம் சமீபத்தில் 2 லட்சம் பயனாளர்களை கடந்திருக்கு. நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சரின் கீழ் இது இருக்கு. ஓகேவா, ஜக்ருதி இது ஏஐ பவர்டு ஸ்மார்ட் சர்ச் கம்ப்ளைண்ட் கேசஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் உள்ளு. ஓகே, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட சகு ராஜினாமா எரிமலை எந்த நாட்டின் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜப்பான். சகு ராஜிமா அப்படின்னா ஜப்பான்ல இந்த எரிமலை அமைந்திருக்கு. இது என்னன்னா ஜப்பானோட சகுராஜிமா வல்கானோ. இது ரீசெண்டா எரப்ட் ஆகி 4.4 கிலோமீட்டர் வரைக்கும் இது வெடிச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஜப்பான்ல தான். குயிஷு ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, கொகோஷிமா சிட்டியில.
ஜப்பான் ககோஷிமா நகருக்கு அருகில் கியூஷு தீவின் தெற்கு முனையில் அமைஞ்சிருக்கிறதா இந்த ஜப்பான்ல உள்ள சகுராஜிமா எரிமலை சமீபத்துல வெடிச்சிருக்கு. ஓகே, இது ஜப்பானின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகள்ல ஒன்றாகவும் இது கருதப்படுது. அடுத்து நவம்பர் மாதத்தோட முக்கியமான நாட்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், ரவுலானே விழா எந்த மாநிலத்தில் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது? ரவுலானே விழா. சோ இது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா ஹிமாச்சல பிரதேஷ். ஓகேவா, இமாச்சல பிரதேசத்துல காணப்படுது. இமாச்சல பிரதேசத்தில் ரவுலானே ஃபெஸ்டிவல் ஏன்ஷியன் ஃபெய்த் ட்ரெடிஷனல் கின்னூர் டிஸ்ட்ரிக்ட்ல 5000 வருஷத்துக்கு ஓல்டான இந்த விழா வந்து இமாச்சல பிரதேசல கொண்டாடப்படுது. சவுனிகள் எனப்படும் மாய தேவதைகளை கௌரவிக்கும் வகையாக 5000 ஆண்டுகளாக பழமையான திருவிழா. அது முக்கிய சடங்குகள் பாரம்பரிய கிண்ணௌரி கம்பளி. ஸோ இது எல்லாமே ஈடுபட்டிருக்கு. ரவுலேனா நாகின் நாராயண கோயிலுக்கு ஊர்வலமா போறதுதான் இந்த விழாவோட சிறப்பம்சமே. அடுத்த கொஸ்டின், சமூக நீதி திவ்ய கலா மேளா ஆர்கனைஸ் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னா எங்க அப்படின்னா லக்னோ பல்கலைக்கழகத்துல சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சால் திவ்ய கலா மேளா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா லக்னோ பல்கலைக்கழகத்துல, அதாவது லக்னோ யூனிவர்சிட்டியில திவ்ய கலா மேளான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்ட்ரி. லக்னோ பல்கலைக்கழகத்துல திவ்ய கலா மேளா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்ட்ரி. ஓகேவா, லக்னோ யூனிவர்சிட்டியில உத்தரப்பிரதேஷ்ல. தொடக்க விழா எங்க அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல்னால நவம்பர் 16 அன்று நிகழ்த்திருக்காங்க. திவ்ய கலா மேளா நவம்பர் 23 வரைக்கும் இது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கைவினைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் கலந்து கொள்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோக்கியோவில் 2025 காது கேளாதவர் ஒலிம்பிக் ஏர் ரைபிள் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா தனுஷ் ஸ்ரீகாந்த் அவர் வென்றிருக்கிறார். டோக்கியோவில் 2025 காது கேளாதவர் ஒலிம்பிக்ல ஏர் ரைபிள் தங்கப்பதக்கத்துல வென்றிருக்கிறாரு. இவர் என்னன்னா 2025 காது கேளாதவர் ஒலிம்பிக் தனுஷ் ஸ்ரீகாந்த் ஏர் ரைபிள் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு. டோக்கியோவில் 25.52 புள்ளிகள் இவரு ஷூட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா, இந்த வெற்றி கடந்த பதிவிலிருந்து தனது முந்தைய பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 250.1 புள்ளிகளை பெற்று அதே போட்டியில வெள்ளி பதக்கத்தையும் வென்றிருக்கிறார். ஓகே, பெண்களுக்கான ஏர் ரைபிள் போட்டியில மஹித் சந்து வெள்ளி பதக்கத்தையும், பெண்களுக்கான ஏர் ரைபிள் போட்டியில கோமல் வாக்மரே வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 16வது the report of the 16th finance commission submitted to the president of India on 17th November. Constitution 16th finance commission எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க? பிரிவு 280 ஆர்டிகல் சொல்லுது. ஓகேவா, 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கை இந்திய ஜனாதிபதி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 2026-27 2030-31 வரையிலான காலத்திற்கு 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கை நவம்பர் 17 இந்திய ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அரசமைப்பின் பிரிவு 280 பிரிவு 1 படி இது இந்திய ஜனாதிபதியால் இதை வந்து கிளாஸ் 1 படி கான்ஸ்டியூஷன் படி இதுல அறிவிப்பாங்க. இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா ஆணையத்தின் அரவிந்த் பனகரியா தலைமை தங்கி இருக்கிறாரு. உறுப்பினராக யாருன்னா திருமதி ஆனி ஜெயராஜ் மேத்யூ, அப்புறம் டாக்டர் மனோஜ் பாண்டா, அப்புறம் திரு ரவிசங்கர். ஓகேவா, இவங்க எல்லாருமே டாக்டர் சௌமியா காந்தி கோஷ், ரித்விகி பாண்டே செக்ரட்டரி, இவங்க எல்லாருமே இந்த 16வது நிதிக்குழு, அதாவது 16th finance commissionல இருக்கிறாங்க. 1 year deal to import how much LPG from the US has been signed by India. எவ்வளவு அப்படின்னா 2.2 மில்லியன் டன்கள். ஓகேவா, அமெரிக்கால எவ்வளவு எல்பிஜி இறக்குமதி செய்வதற்காக ஒரு வருட ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டிருக்குன்னா 2.2 மில்லியன். ஸோ இது அமெரிக்கா 2 எல்பிஜி இறக்குமதி செய்வதற்காக ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கு. வளைகுடா கடற்கரையில் சப்ளையரிடமிருந்து ஆண்டுதோறும் சுமார் 2.2 மில்லியன் இறக்குமதி செய்ய போறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஃபார் பீப்புள் ஏஜ் 15 and above எத்தனை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 55.4%. ஓகேவா, 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் இந்தியாவின் தொழிலாளர் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னா 15.4%.
அக்டோபர்ல இந்தியாவோட 15 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்ட தொழிலாளர் பங்களிப்பு தொடர்ச்சியாக 4வது அதிகரித்திருக்கு. 6 மாதங்கள் இல்லாத அளவுக்கு 55.4% கிராமப்புறங்களில் 57.8% அதிகரித்திருக்கு. ஓகேவா? இது வந்து MOSPI டேட்டா மூலியமா இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ 52.5%. அதுக்கப்புறம் நகர்ப்புற வேலையின்மை 6.8 இருந்து 7.56% அதிகரிச்சிருக்கு. பெண் வேலையின்மை 5.4% சற்று குறைந்து ஆண் வேலையின்மை எண்ணிக்கை 5.1% உயர்ந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 2025 ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல டாக்கா நடந்திருக்கு. எத்தனை பதக்கங்களை வென்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 10 மெடல். ஓகேவா? 10 பதக்கங்கள்ல. டாக்கானா பங்களாதேஷ், நேற்று தான் சொன்னோம், முன்னாள் PM டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வங்காளதேசத்தின் டாக்காவில் நடைபெற்ற இந்த போட்டியில இதுல வந்து நம்ம 10 பதக்கங்கள் வாங்கியிருக்கோம். ஓகேவா? வில்வித்தை சாம்பியன்ஷிப் இந்திய சாதனையாக 10 பதக்கங்களை வென்றிருக்கு. 3 வெள்ளி, 1 வெண்கலம், 6 தங்கம். ஓகே, இதுல யார் வந்துன்னா அங்கிதா பகத், தீரஜ் பெம்தேவரா ஆகியோர் தனிநபர் ரிசர்வ் போட்டிகளில் தங்கம் வென்றிருக்காங்க. ஓகே, அடுத்து 2022 ADP ஃபைனல்ஸ் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஜானிக் சின்னர். ஓகே, ஜானிக் சின்னர் 2025 ஆண்டுக்கான ADP ஃபைனல்ஸ் பட்டத்தை வென்றிருக்கிறார். ஓகே, ATP ஃபைனல்ஸ்னா இது ஒரு டென்னிஸ் விளையாட்டு. இந்த நிட்டோ ATP ஃபைனல்ஸ் 31 மேட்ச்ல இவர் இண்டோர்ல நடக்கும். ஓகே, இத்தாலியின் டூரினில் நடைபெற்ற 2025 ATP இறுதிப் போட்டியில ஜானிக் சின்னர் 7-6, 7-5 என்ற கணக்குல காரோலஸ் அல்காரஸை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இன்னைக்கு கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.